ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன எல்லாம் முடிஞ்சதா? கொஞ்சம் இருங்க, இப்பதானே ஆரம்பிக்கிறோம். தனா என்ன ஆச்சா? இதோ அங்க ரெடி ஆயிட்டே இருக்கு. அத்தை ஆரம்பிச்சிடலாமா? சரி தானா. அண்ணே ஹேப்பி பொங்கல். ஹேப்பி பொங்கல். ஹேப்பி பொங்கல் மாமா. ஹேப்பி பொங்கல்டா. ஹேப்பி பொங்கல் அத்தை. ஹேப்பி பொங்கல். ஏய் வா வா அன்பு. ஹேப்பி பொங்கல். ஹேப்பி பொங்கல் அண்ணி. அண்ணி ஹேப்பி பொங்கல். என்ன ஷாலினி, அன்னிக்கும் அண்ணனுக்கும் ஏதாவது சண்டையா? அண்ணி மூஞ்சிய உருன்னு வச்சிருக்காங்க. அது எனக்கு எதுவும் தெரியல அன்பு. ஹாய் எல்லாருக்குமே அண்ணி ஹேப்பி ஹேப்பி பொங்கல் அண்ணி. ஹேப்பி பொங்கல். ஹேப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹேப்பி பொங்கல்டா. புது மாப்பிள்ளை மாதிரி ஹேப்பி பொங்கல் ஹாப்பி அண்ணி. பொங்கல் கையல். ஹாப்பி பொங்கல். ஹேப்பி பொங்கல் தேவிக்கு. என்னடா ஹேப்பி கேக்குறீங்க? பொங்கல் நல்லா ஹேப்பி இருக்கு அண்ணி. பொங்கல். ஹேப்பி பொங்கல். நல்லா ஹேப்பி இருக்கு. பொங்கல். சூப்பரா இருக்கு. ஆனந்தி, உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் முடிச்சிட்டீங்க? எல்லாமே ரெடியா இருக்கு. அடுப்பு பத்த வைக்க வேண்டியது. அடுப்பு பத்த வச்சிடலாம்ல அத்தை? சரிதான். ஆனந்தி, மாமா என்ன வீட்டுக்குள்ளேயே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏதோ டென்ஷனா வீட்டுக்குள்ள எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. ஃபேமிலி எல்லாரும் இங்க தானே இருக்கோம். உள்ள வேற யாராவது இருக்காங்களா என்ன? இல்ல மாமா, அப்படிலாம் யாரும் இல்லையே. அப்புறம் என்ன, எல்லாரும் கூடயும் சந்தோஷமா சிரிச்சு பேச வேண்டியதானே? அதை விட்டுட்டு டல்லாவே இருக்க. அவ நைட்டு சரியா தூங்காததுனால காலையில இருந்து பித்து பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கா. அப்படியே ஆனந்தி? ஆமா மாமா, ஆமா. சரி, பொங்கல் வச்சு முடிஞ்சதும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்ன, சரியா? சரி. கடவுளே, இவ்ளோ பெரிய குடும்பத்துல வாக்கப்பட போறேன்னு நினைச்சா எனக்கே கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. நீ வெல்லம் போடலாமா? ஆமா இல்ல ஆமா, போட்டுட்டீங்க? வெல்லம் போட்டுட்டு தான் அது போடணும். அப்பதான் பொங்கி வரும். சீக்கிரம் முடி. ஆறுமுகம், நீங்க மட்டும் ஏன் அங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. இல்லை சிஸ்டர், நான் இங்கே உட்காந்துருக்கேன். நீங்கள் பொங்கல் வைங்க. ஆறுமுகம், டேய் மீட்டரே வாடா. என்ன நீங்க வர வர வீட்ல யாருக்கூடயும் ஒட்டவே மாட்டேங்கிறீங்க? சாப்பிட கூப்பிட்டப்ப கூட இப்படிதான் வேலை இருக்குன்னு அப்படியே கிளம்பிட்டீங்க. இன்னைக்கு என்னமோ நம்ம குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அப்படியே தனியா உட்காந்துருக்கீங்க. இங்க வாங்க, எல்லாரோட இருங்க. இங்க வாங்க. இல்லை சிஸ்டர், நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஆறுமுகம், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் உள்ள வரலாம், பிரச்சனையே இல்ல. மத்த நாள்ல வீட்ல உரிமை இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டீங்கல்ல, அதுதான் வேணான்னு சொன்னேன். இல்லை ப்ரோ, நான் இங்கே இருக்கேன். நீங்கள் பொங்கல் வைங்க. அண்ணி, எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? சீக்கிரம் பொங்கல் வைங்க, சாப்பிட்ணும். கடவுளே, என் ரூட்டை ரொம்ப ஈஸியாக்கி விட்டப்பா. இதுவே வேற வீட்டு பொண்ணா இருந்தா
அவகிட்ட நல்லவன் வல்லவன் நிரூபிச்சு காட்டுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருப்பேன். ஆனா என் அக்கா வாக்கப்பட்ட குடும்பத்திலேயே என்ன மருமகன் ஆக்கணும்னு பிளான் பண்ண பத்தியா? நீ செம்ம 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 செம்ம